இன்னைக்கு நம்ம ஹெர்ன்ற ஒரு மலையாள ஆந்தாலஜி படத்த பத்தி பார்க்க போறோம். படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு வீடு ஃபுல்லா எறும்பா தெரியுது. அந்த வீட்ல இருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வெளிய வர்றா. வெளிய வந்தவ நியூஸ் பேப்பர எடுத்துட்டு உள்ள போகும்போது ஒரு பையன் வந்து டீச்சர் இன்னைக்கு டியூஷன் இல்லையா? ஆமா நீங்க இன்டர்வியூக்கு போறீங்களா? அப்படின்னு சொல்றான். இத பார்த்ததும் போடா ரொம்ப ஸ்மார்ட் நெனப்பு அப்படின்னு சொல்லி அவன விரட்டி விட்டுறா. இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னோட சாரி எடுத்துட்டு வந்து அயனிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசும்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைக்கு இன்டர்வியூ இருக்கு. அதனால தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமா இன்னைக்கு உனக்கு பிரசன்டேஷன் இருக்குன்னு சொன்னல. அதனால தான் உன்னோட மூட நான் ஸ்பாயில் பண்ணல. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ நீ தானே சொல்லுவ. சரி நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப போற வழியில நீ இன்னும் தனியாவமா இருக்க. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா. இங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் எறும்பு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப நேர பஸ் ஸ்டாண்டுக்கு போறா. இப்போ ஒரு பஸ் வருது. பஸ்ல ஏற போகும்போது திடீர்னு அவளுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. உடனே அவ பஸ்ல ஏறாம நின்னுட்டு இருக்கா. இத பார்த்த கண்டக்டர் ஏறுனா ஏறுமா இல்லனா போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் எடுத்துட்டு போயிடுறான். இப்ப நேர வந்து காலை உதறிக்கிட்டு இருக்கா. இந்த தருணத்துல மறுபடியும் ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல ஏறி இப்ப போறா. இப்ப போகும்போதே அந்த டிரைவர் இவள பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. உடனே போற வழியில ஒரு இடத்த பார்த்துட்டு இங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றா. நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப வேகமா ஓடி போறா. இப்பதான் தெரியுதா ஒரு பப்ளிக் பாத்ரூமுக்கு போறா. சோ பாத்ரூமுக்கு தான் போறா போலன்னு சொல்லிட்டு இவனும் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறான். அங்க போனவ கதவை தட்டி பாக்குறா. அங்க உள்ள இருந்து யாரும் வர மாட்டாங்க. மறுபடியும் கதவை தட்டும் போது ஒருத்தன் வந்து கதவை திறக்கிறான். இத பார்த்தவ எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு உள்ள போக பாக்குறா. ஆனா அவன் விட மாட்டான். இத பார்த்துட்டு அங்க இருந்து மறுபடியும் ஓடி வந்துடுறா. அங்க இருந்து நடந்தே வந்தவ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டாய்லெட் இருக்குமான்னு கேக்குறா. அங்க அவன் இல்லன்னு சொன்னதும் மறுபடியும் நடந்தே வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க லேடிஸ் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் லேடி மாதிரி ஒருத்தி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை கூப்பிடுறான். இப்ப அவன் நேர போனதும் மேடம் என்னோட வீடு 2 தெரு பக்கத்துல தான் இருக்கு. நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். சாரிக்குள்ள ஏதோ இருக்கு. உங்க பாத்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத பார்த்தவ இப்ப இருக்கிற காலத்துல வெளியாட்கள் நம்ப முடியாது. நீ போமான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிடறா. இப்ப மறுபடியும் ரோட்டுக்கு வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் நிக்கிறான். இத பாக்குறப்பதான் மேடம் இன்னும் நீங்க ஆபீஸ்க்கு போகலையா? சரி ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவளை ஏத்திக்கிறான். இப்ப ஏத்திட்டு பாதி வழியில போகும்போதே அவளுக்கு மறுபடியும் ஏதோ இச்சிங்கா இருக்கு. இப்ப வலி தாங்க முடியாதவ வேற வழி இல்லாம தன்னோட புடவைய தூக்கிட்டு கையை உள்ள விட்டு அந்த எறும்பு புடிச்சிடுறா. இது அந்த ஆட்டோக்காரன் பாத்துக்கிட்டே இருந்து சிரிக்கிறான். இத அவ பார்த்ததும் அவன் உடனே பார்க்காத மாதிரி மாறிக்கிறான். ஆட்டோல இருந்து இறங்கி அவனுக்கு காசு கொடுக்கும்போது அந்த ஆட்டோக்காரன் லுங்கிய மேல தூக்கி இருக்கான். இத பார்த்தவ மறுபடியும் அவனையே பாக்குறா. இப்போ அவன் அவமானத்துல தன்னோட லுங்கியை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இப்ப இவ சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வந்துடுறா. இப்ப கட் பண்ணா ரம்யா நம்பீசன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கா. 1 மில்லியன் வச்சிருக்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்துறா. அதுக்கு வேலைக்கு ஒரு எடிட்டர் ஒரு பையனையும் வச்சிருக்கா. இந்த நேரத்துல தான் அவரோட ஆல்பம் சாங் ஒன்னு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டர் கேட்கும்போது அவன் போட்டு காட்டுறான். இத பார்த்ததும் அவன் நல்லா பாடுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நேத்து போட்ட நம்ம வீடியோவோட அனலைஸ் காட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட வியூஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இத பார்த்தவ ஆர்கானிக்கா எடிட் பண்ணணும்டா. உனக்கு எடிட் பண்ணவே தெரியல. நீ எங்க படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறா. சரி நாளைக்கு வீடியோக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்போ அவன் ஓகே இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறான். இதெல்லாம் பார்த்தவ இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது அவளோட வீட்டு வேலைக்காரி கூட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே அந்த எடிட்டர் பையனை கூட்டிட்டு போயிட்டு இப்போ அந்த வேலைக்காரியை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இவ தன்னோட வீட்ல ரொம்ப நாளா அவங்க வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த பையன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இது அவங்க ஹஸ்பண்ட் தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவளுக்கு நைட்ல ஒரு கால் வருது. அந்த கால்ல ஜோயா லுகாஸ்க்கு நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் நான் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அதனால எனக்கு கரெக்டான பேமெண்ட் கொடுத்துருங்க. 50% சூட் முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வச்சிடுறா. இப்போ அந்த எடிட்டர் பையன் வர்றான். மேடம் டார்க்ன்ற ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் என்ன எடிட்டரா கூப்பிடுறாரு. நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைரக்டர் ஒரு மொக்க டைரக்டர். அவன்கிட்ட போய் எடிட்டர் ஆனீனா என்னோட பேர் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றா. சரி என்னோட நெக்ஸ்ட் பிலிமுக்கு நீ தான் எடிட்டர் ஓகேவா? அந்த டார்க் டைரக்டரை உடனே நோ சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் வீட்ல இருந்தே vlog பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற பழங்களை தான் என்னோட பொண்ணு சாப்பிடுவா. அவ ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு vlog பண்றா. இப்போ இவ எடுத்த இந்த vlogs எல்லாத்தையுமே எடிட்டர் கொடுத்து இதை எடிட் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்றா. இப்போ மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல டைரக்டர்ஸ் பிஆர்ஓ எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. இப்போ அந்த பிஆர்ஓ அந்த ஹீரோவுக்கு 1.5 கோடி கொடுத்தா கரெக்டா இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டவ நான் 1 கோடி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆடிஷன் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டவ நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வைக்க தேவையில்ல. லோக்கல்ல இருந்தே எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவை சொல்றா. இப்போ அங்க இருந்த பிஆர்ஓ மேடம் எடிட்டரா நம்ம அனிலே போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இத கேட்டவ நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் முடிவு பண்ணணும். அனில் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு என்ஜி ஷாட் கூட வச்சிருக்க மாட்டான். நான் எடுத்த எல்லா ஷாட்டையுமே யூஸ் பண்ணிடுவான். அதனால அவன் பெஸ்டான எடிட்டர்லாம் கிடையாது. நான் கரெக்டா எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் ஆமா என்ஜினா என்ன அப்படின்னு கேக்குறான். என்ஜினா நோ குட் ஷாட். நோ குட் ஷாட் அப்படின்னா நம்ம ஷூட்ல பயன்படுத்தாத ஷாட். எடிட்டர் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி எந்த ஒரு எடிட்டர் என்ஜி ஷாட்டே இல்லாம எல்லாத்தையும் யூஸ் பண்றானோ அவன் தான் எடிட்டர் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம எடிட்டர் கேட்டுக்கிட்டே இருக்கான். ரொம்பவே மனசு கஷ்டப்படுறான். மறுநாள் ஜோயா லுகாஸோட ஓப்பனிங்க்கு கிளம்புறாங்க. இப்ப ரம்யா தன்னோட மூஞ்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்டுட்டு ஓகே வீவர்ஸ் இப்போ நாம
வந்து ஜோயா லுகாஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடரா போக போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்றா. சரி இதெல்லாம் கட் பண்ணி கரெக்டா போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப போற வழியிலேயே திடீர்னு யாரோ ஒரு ஆட்டோ நிப்பாட்டிடுறாங்க. இதனால இப்ப பக்கத்துல போயிட்டு யோ கண்ணு தெரியாதா இப்படி வந்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஒரு வழியா இப்ப ஷோரூமுக்கு வந்து இறங்கிடுறா. இப்ப உள்ள போய் பார்க்கும்போது ஷோரூம் ஆல்ரெடி ஓப்பனிங்ல தான் இருக்கு. எல்லாரும் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற சூப்பர்வைசர் வந்துட்டு மேடம் உங்ககிட்ட சொல்லலையா ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது மேடம் இன்னைக்கு நீங்க போட்ட வீடியோ வைரல் ஆயிடுச்சு, அதனாலதான் அங்க சார் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோல இவன் இது வரைக்கும் நாட் ஓகே பண்ண எல்லா ஷார்ட்ஸையுமே அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இது வரைக்கும் வீடியோவுக்காக ஃபேக்கா பண்ண எல்லா விஷயமும் அந்த வீடியோல இருக்கு. தன்னோட பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இந்த ஃப்ரூட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த வீடியோல அவ ஜங்க் ஃபுட் தான் கேக்குறா. இதே மாதிரி ஜோயா லுகாஸ்க்கும் பண்ணிருக்கா. இந்த மாதிரி அவ நிறைய பிராங்க் பண்ண வீடியோ வந்து வைரல் ஆயிருச்சு. மேடம் உங்களோட பிராங்க்னஸ் நல்லா இருக்கு, ஆனா நாங்க லட்சத்துல போட்டு நாங்க செலவழிச்சு இப்படிப்பட்ட ப்ரமோஷன் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான். இப்போட ஹஸ்பண்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்ப சொல்றதையாவது நான் கேளு, அந்த பையன் நல்ல எடிட்டர், அவனோட வேலையை காட்டிட்டான் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த எடிட்டர் பையன் அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்புறான். இப்போ அவனுக்கு கால் வருது. கால்ல நாளைக்கு நீ சீக்கிரமா வந்துரு, நம்மளோட படத்துக்கு டிஸ்கஷன் இருக்கு, அதே மாதிரி நீ தான் இந்த படத்துக்கு எடிட்டர் அப்படின்ற விஷயத்த சொல்றா. இப்போ அவன் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டவன் மறுபடியும் அந்த எடிட்டர் டேபிள்ல போய் உட்காந்துட்டு தன்னோட சிசர் டாட்டூக்கு ஒரு கிஸ் பண்றான். இப்போ நம்ம ஊர்வசியும் அவளோட ஹஸ்பண்டும் ஒரு தனியா ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. வயசானாலும் அவளோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்காரு. அன்னைக்கு அவருக்கு கல்யாண நாள் அப்படின்றதுனால தன்னோட பொண்டாட்டிக்கு ஒரு போன் வாங்க போறாரு. போன் வாங்குற கடையில அவர் போனுக்கு ஃப்ரீயா அலெக்சா கொடுக்குறாங்க. அலெக்சாவை எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்ப அவரோட ஹஸ்பண்ட் அலெக்சான்னு ஒரு பொருளை கொடுத்தாங்க, அதை உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு யூஸ் பண்ண தெரியும்டா, ஆல்ரெடி நான் ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த அலெக்சாவை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு சாந்தா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்ப நம்ம ஊர்வசி கரெக்டா டைம் சொல்றாங்க. இதை கேட்டவர் பின்னாடி தான் வாட்ச் இருக்கு, திரும்பி நீயே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்படியே பழகிடுச்சுடா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அலெக்சா மாட்டினதுல இருந்து என்ன டைம், என்ன வெதர், மேட்ச் எப்போ அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அலெக்சாட்ட தான் கேட்கிறாரு. நைட் ஆச்சுன்னா பாட்டு கேட்கிறாரு. இப்படியே அலெக்சாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு தடவை கூட இவகிட்ட சரியா பேசுறதே இல்ல. இத பார்த்தவ ரொம்பவே பொசசிவ் ஆயிடுறா. ஒரு டைம் மறுபடியும் அலெக்சா கிட்ட போய் அலெக்சி அப்படின்னு சொல்லி பேசுறா. அது பேச மாட்டுது. இத பார்த்தவ நீ பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியா, ஆம்பளைங்க கிட்ட தான் பேசுவியா அப்படின்னு கோச்சுக்கிறா. மறுநாள் அவரோட ஹஸ்பண்ட் பேக் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப உள்ள வந்த ஊர்வசி என்னங்க எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத கேட்டதும் நீ மறந்துட்டியா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னதும் ஐயோ நான் மறந்துட்டேங்க, சரி நான் ரெடி ஆயிட்டேன் கிளம்பலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஏ உனக்கு தெரியாதா, உனக்கு தான் மூட்டு வலி இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்றான். சரின்னு அவ இருக்கும்போதே தன்னோட பேக்குக்குள்ள அவன் அலெக்சாவை எடுத்து உள்ள வைக்கிறான். ஒரு நாள் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஒரு நாள் முழுக்க இவ அவளை நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே சாந்தா சாந்தான்னு அவன் கதவை தட்டுறான். இப்ப உள்ள வந்தவன் அந்த கோயிலுக்கு போனதுல இருந்தே டவரும் இல்ல, சார்ஜும் போட முடியல. சரி நீ சார்ஜ் போடுன்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் அவனுக்கு தோசை சுடுறா. சாந்தா சாந்தான் மறுபடியும் கூப்பிடுறான். இப்ப உள்ள வந்த ஊர்வசி அவனுக்கு தோசை வைக்கிறதுல இருந்து ரொம்ப பதட்டமாவே இருக்கா. வீட்டு வேலைக்காரி வரல, அதனாலதான் எது எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். சரி சார்ஜ் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது அலெக்சாவுக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அலெக்சாவா, அதை பார்க்கவே இல்லை நானு அப்படின்னு சொல்லிடுறா. என்ன சொல்ற, பேக்ல தானே வச்சேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேக்க பாக்குறான். அங்க அலெக்சா இல்ல. சரின்னு சொல்லிட்டு ரூம்ல விட்டு போன ரூமுக்கு கால் பண்றான். அங்க அலெக்சா விட்டுட்டேன் பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்கிறாரு. அவன் அங்க பாத்துட்டு அலெக்சா அங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இல்லனா எங்க போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப வெளியில குப்பை அள்ளுறவங்க குப்பையெல்லாம் அள்ளிட்டு அந்த பக்கம் வர்றாங்க. இப்ப சாந்தாவை பார்த்துட்டு வர்ற மேடம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போறாங்க. இத பார்த்தவருக்கு ஒரு விஷயம் புரியுது, அலெக்சாவை குப்பையில போட்டா போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவளை பாக்குறாரு. அவ இப்ப கொஞ்சம் பதட்டத்திலே திருன்னு முழிக்கிறா. கிட்டக்க வந்து பார்க்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இத பார்த்தவ ஃபீல் பண்ணி மறுபடியும் அவரை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம லிஜி மோல் கட்டில படுத்துக்கிட்டு விட்டதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போட மெமரியில அவ காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் அவளையே சுத்தி சுத்தி வர்றான். இப்ப காலேஜ் முடிகிற டைம்ல அந்த பையனுக்கு யூஎஸ்ல வந்து சீட்டு கிடைச்சிருக்கு, அதனால நான் யூஎஸ் கிளம்புறேன், உன்னோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ நான் இங்க தான் இருக்க போறேன், ஃபார்மிங் எல்லாம் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஏர்போர்ட்ல அந்த யூஎஸ் பையனை அனுப்பிச்சு வைக்கும் போது அந்த யூஎஸ் பையன் வந்து நேரா கட்டி பிடிச்சுக்கிறான். சரி என்னடா ஆச்சுன்னு சொல்லி விளக்கிடும் போதுதான் அவ ரொம்ப ஃபீல் பண்றான். போகிறப்போ எனக்காக வெயிட் பண்ணு, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போறான். இத பார்த்தவ நம்ம லவ் பண்றான் போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. இப்படியே ஒரு 3 வருஷம் ஆயிடுது. இப்போ லிஜிமோலோட அப்பா நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஒரு புது கார் வருது. அந்த கார்ல இருந்து யூஎஸ் பையன் இறங்குறான். நேத்து தான் உங்க அப்பா புது கார் வாங்கினதா சொன்னாரு, அதுதான் ஓட்டி பாக்குறேன், சரி வா ஒரு ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஜிமோல கூப்பிடுறான். அவ இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஏன் உன் காரை நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்ப வான்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் டெட்லைன் இருக்கு, அதனால அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக் எடுத்துட்டு கிளம்புறா. இப்ப போனவ மறுபடியும் உள்ள வந்துட்டு இன்சூரன்ஸ் பேப்பர் வச்சிருக்கேன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஒண்ணும் புரியாத அப்பா மறுபடியும் உள்ள வந்து என்னமான்னு சொல்லி கேட்கிறான். ஏன்பா எனக்காக தானே இந்த கார் வாங்குனீங்க, புதுசா வந்த மாப்பிளை கொடுத்து போய் சீன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து வந்துடுறா. இப்ப லிஜிமோலும் யூஎஸ் பையனும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. உன்னை நான் 3 வருஷமா ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், வேணா வா ஒரு 2 நாள் ட்ரிப் போயிட்டு
வரலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்ன விளையாடுற, ஒரு மாசத்துல கல்யாணம் வச்சுட்டு இப்ப எப்படி ட்ரிப் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு பிடிக்கல. இத பார்த்தவன் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிறான். இவளுக்கு அவன் பாவமேன்னு தோணிட்டு சரி ஓகே போகலாம், ஆனா எங்க வீட்டுல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் போட்டோ ஷூட்னு சொல்லு, இல்ல உண்மையிலேயே போட்டோ ஷூட் தான், ஒரு பையனை கூப்பிட்டுக்கலாம், அங்க இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவ சரின்னு சமாதானம் சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் இவ பைக் எடுத்துட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தி இவளை கிராஸ் பண்ணிடுறா. இவ சடன் பிரேக் போட்டு நின்னுறா. யாருன்னு அவ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு உருவம் போயிருது. சரி நான் அங்க இருந்து அவ கிளம்பிடுறா. இப்ப போட்டோ ஷூட்னு சொல்லிட்டு லிஜிமோலும் அந்த யூஎஸ் பையனும் கிளம்புறாங்க. போட்டோ ஷூட் பகல் முழுக்க நடக்குது. ராத்திரியில அவங்க அந்த ஹவுஸ்ல தங்குறாங்க. இப்ப கட் பண்ணா லிஜிமோல் அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க அம்மா ஏன்டி கல்யாணம் வேணான்னு சொல்ற, எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு கேக்குறா. இப்ப அவங்க அப்பா எல்லாருமே வந்து கேட்கும்போது நான் அந்த பையன் கூட போட்டோ ஷூட்னு தங்கி இருந்தேன்ல, ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அதனால இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. சாட்டிஸ்பாக்சனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறா. இப்ப அவங்க பாட்டி நேரா உள்ள வந்துட்டு அவளுக்கு விருப்பம் இல்லனா விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப பாட்டி தன்னோட பேத்தியை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப கட் பண்ணா போட்டோ ஷூட் நடந்த அன்னைக்கு நைட்டு அந்த யூஎஸ் பையன் வெறும் 4 நிமிஷம் தான் தாக்கு பிடிச்சிருக்கான். இதனால அவளுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல அப்படின்னு இந்த கல்யாணம் நிப்பாட்டிட்டா. இப்ப நம்ம பார்வதி ஜாக்கிங் பண்ணிக்கிட்டே தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றா. இப்ப அங்க இருந்த ஒரு வாட்ச்மேன் மேடம் 1000 ரூபாய் நல்லா கொடுக்க முடியல, நான் தந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவளோட வீட்டுக்கு போறா. இப்ப வீட்டுக்கு வந்ததும் யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்றா. கால் பண்ணதும் நீ சீக்கிரமாவே எழுந்துட்ட போல அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறா. இதை கேட்டதும் திடீர்னு அவ ஷாக் ஆயிடுறா. இத பாரு, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பிளான் எல்லாமே உனக்காகத்தான். 4 வருஷமா உனக்காக தான் பிளான் போட்டு நம்ம 2 பேரும் இப்ப யூஎஸ் கிளம்பும் போது திடீர்னு இப்படி சொல்ற, சத்தியமா நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அவ திட்டிடுறா. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நான் இந்த வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவ நீலாம் இங்க வர தேவையில்லை, யாரோட கரிசனை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஹாலிங் பெல் அடிக்குது. இப்ப கதவை திறக்கும் போது இவளோட ஹஸ்பண்ட் உள்ள வர்றான். உள்ள வந்தவன் வீட்டுல அம்மா பிரியாணி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். 7 மணிக்கே பிரியாணியா அப்படின்னு வச்சுட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்போ அவன் நீ அங்க இருந்து வந்ததுல இருந்து பக்கத்துல இருக்கிற எல்லாருமே தப்பா பேசுறாங்க, நீ மறுபடியும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இத பாரு, நீ வளர்ந்துட்ட, 25 வயசு ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க. அங்க இருக்க பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன், இங்க வந்து எனக்கு லெக்சர் எடுக்கிற, இங்க பாரு நான் யூஎஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்டவன் நாம போறோமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் மட்டும் தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதனால அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அவ குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த தருணத்துல அவளுக்கு கால் வருது. அந்த கால்ல 12 மணிக்கு பிரசன்டேஷன் இருக்கு, பிபிடி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆனா இன்னும் நான் சாப்பிடவே இல்ல, வேலைக்காரி இன்னும் வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. வெளியில வரும்போது தான் அந்த வீட்டு வேலைக்காரி லிஃப்ட்ல வர்றா. இத பாரு, இதுதான் உனக்கு 8 மணியா அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. சம்பளம் மட்டும் கரெக்டா வாங்குறீங்கல்ல, டைமுக்கு ஏன் வர மாட்ற, சரி நீ ஈவினிங் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. ஆனா அவ மேடம் இப்ப நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. தேவையில்லை, நீ ஈவினிங் வா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இறங்கி போகும்போது திடீர்னு ஒரு தாத்தாவும் பாட்டியும் உள்ள வர்றாங்க. ஏமா எங்களை டிராப் பண்ணிருமா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா எனக்கு அர்ஜென்டான ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இறங்கி கீழே போயிடுறா. இப்ப பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வேகமா வரும்போது கேட் ஓபன் ஆக மாட்டுது. அந்த வாட்ச்மேன் நிறைய டைம் ட்ரை பண்றாரு, ஓபன் ஆக மாட்டுது. அந்த வாட்ச்மேனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இப்ப ஆபீஸ்க்கு வந்ததும் பிரசன்டேஷன் ரெடி பண்ண சொல்றாங்க. இப்ப நேரா உள்ள போயிட்டு பிபிடி எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு அவளுக்கு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணல அப்படின்ற விஷயம் அவளுக்கு மண்டைக்கு வருது. இப்ப உடனே யார்ட்டையும் சொல்லாம அங்க இருந்து அவசரம் சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறா. வர வழியிலே அவளோட வேலைக்காரிக்கு கால் பண்றா. எங்க இருக்கு, அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. இல்ல மேடம், நீங்க ஈவினிங் தானே வர சொன்னீங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு அந்த தாத்தா பாட்டிக்கு கால் பண்றா. அந்த தாத்தாவும் கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப போனை பார்த்துக்கிட்டே வந்தவ லிஜிமோலோட பைக்கை கவனிக்கல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவதான் முன்னாடி சீன்ல பார்த்திருப்போம். லிஜிமோல் தான் அந்த வேகமா வந்த பொண்ணை இடிக்க பார்த்தா. இப்ப தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியே கிளம்புறா. கார் கொஞ்ச நேரத்திலே பிரேக் டவுன் ஆயிருது. அதனால கார்ல இருந்து இறங்குனவ வெளியில ஒரு ஆட்டோவை பிடிக்கிறா. இந்த ஆட்டோக்காரன் தான் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷை டிராப் பண்ண ஆட்டோக்காரன். அவனோட ஆட்டோல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து இவனை ஒரு மாதிரி பாக்குறான். கண்ணாடியை திரும்பி க்ளோஸ் அப்ல வைக்கிறான். இத பார்த்த நம்ம பார்வதி இப்படிதான் பின்னாடி உட்கார பொண்ணுங்களை எல்லாம் நீ கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொன்னதும் சடன் பிரேக் போட்டுறான். இவன் சடன் பிரேக் போட்ட உடனே பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. இப்பதான் நம்ம ரம்யா நம்பீசன் கண்ணை எங்கடா வச்சு ஓட்டுற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறா. மேடம் நீங்க காசு கொடுங்க, வேற பேமெண்ட் எதுவும் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவ பர்ஸை பாக்குறா. பர்ஸை மறந்துட்டு வந்துட்டா. கூகுள் பே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூகுள் பே எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போ, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவன் ஆட்டோவை எடுத்துட்டு போகிற வழியிலேயே பெட்ரோல் இல்லாம நின்றுது. இப்ப அவ அந்த ஆட்டோல இருந்தும் இறங்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப வேகமா ஒரு ஹோட்டலுக்கு போறா. அங்க போயிட்டு தன்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருச்சு, அதனால உங்க பைக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. மேடம் அதுவும் பஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அங்க இருந்து வெளியே போறா. இதே தருணத்துல தான் நம்ம ஊர்வசியும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லிஃப்ட் ஆன் பண்றா. இப்பதான் அந்த வேலைக்காரி அங்க இருந்து வெளியே போறா. இவகிட்ட போய் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்திருக்கா. சரின்னு லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு மேல போயிட்டு தன்னோட ரூமை திறந்து கிச்சனை போய் பாக்குறா. ஆனா ஸ்டவ் இப்போ ஆஃப்ல தான் இருக்கு. அவ வச்சுட்டு போன சட்டி மட்டும் ஹீட்டா இருக்கு. எப்படி இது ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இங்க வந்துடுறா. இப்ப உள்ள வந்தவ நான் உள்ள வரும்போது ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு, நான் தான் அந்த சட்டியை ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நேரா வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்பதான் தெரியுது ஆரம்பத்துல ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கால் பண்ணது நம்மளோட பார்வதி தான். இவங்க 2 பேரும் லெசிபினா இருக்கறனால தான் இங்க இருந்து யூஎஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதோட இந்த
இந்த படம் முடியுது. இதே மாதிரி வித்தியாசமான கதைகளை பார்க்கறதுக்காகத்தான் இந்த கதை கழிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.